ஐயா, ஆனந்தாஷ்ரமத்தில மாதாஜி கிருஷ்ணபாய் நீங்க பார்த்துருக்கீங்களா? அவங்ககிட்ட பேசியிருக்கீங்களா? அந்த அனுபவங்கள கொஞ்சம் சொல்லுங்களேன். மாதாஜி கிருஷ்ணபாயை பார்த்துருக்கேன். மாதாஜிக்கு என் பேர் தெரியும். 1985 ஒரு 2 பஸ் நிறைய நாங்கள் ஆனந்தாசிரமத்துக்கு டிவோடிஸ் சுவாமி டிவோடிஸாக போனோம். சுவாமி சொல்லி போனோம். அங்கே ஒரு 3 நாள் தங்கியிருந்தோம். அப்பயே மாதாஜிக்கு என்னுடைய பேர் தெரியும். அதுக்கப்புறம் 1987 88லேயோ சுவாமி ஒரு தடவை சாமிகிட்ட நாங்கள் போயிருந்தோம். நானும் என்னுடைய நண்பர் சிவசங்கரும் போயிருந்தோம். அப்போ சுவாமி சொல்கிறாங்க, இந்த பிச்சைக்காரருக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. என்ன சாமின்னு கேட்குறோம். இந்த பிச்சைக்காரர் கேள்விப்படுறாரு, மாதாஜி கிருஷ்ணபாய் ரொம்ப சிக்காக இருக்காங்கன்னு கேள்விப்படுறாரு. அதனால் நீங்கள் நேராக ஆனந்தாசிரமம் போய் சுவாமி சச்சிதானந்தாவை பார்த்து சச்சிதானந்தத்தை மாதாஜியினுடைய உடம்புநிலை எப்படி இருக்குன்னு கேட்டு 72 மணி நேரம் நீங்கள் அங்கே இருக்கணும். 72 ஹவர்ஸ் 3 நாட்கள் நீங்கள் அங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நேராக இங்கே என்கிட்ட மாதாஜியுடைய உடல்நிலையை பற்றி எனக்கு சொல்லிட்டு தான் நீங்கள் ஊருக்கு போகணும்னு சொல்கிறாரு. சரி சாமின்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக ஆனந்தாசிரமம் போனோம். போயிட்டு சச்சிதானந்த சுவாமி பார்க்குறோம். சச்சிதானந்த சுவாமி தான் மாதாஜி கிருஷ்ணபாய்க்கு வேண்டிய வைத்திய வசதிகள் மற்றது எல்லாமே இருந்து கவனிக்கிறவர் அவர் தான். சச்சிதானந்த சுவாமிகிட்ட போய் சொன்னோன்னே, இந்த மாதிரி எங்கள் சுவாமி யோகி ராம் சுரத்குமார் திருவண்ணாமலையிலேருந்து இந்த மாதிரி மாதாஜிக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி கேள்விப்பட்டு எங்களை பார்த்துட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோம். சச்சிதானந்த சுவாமிக்கு ஒரு விதமான ஒரு ஒரு ஆறுதல், ஒரு விதமான ஒரு சந்தோஷம் அவர் வெளிப்படுத்தினார். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். ஏன்னா மாதாஜி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பக்தர்கள் கூட்டம். சுவாமி எங்கள் 2 பேரையும் மட்டும் தனியாக வழியாக கூட்டு போனார். மாதாஜி கிருஷ்ணாபாய்கிட்ட நேராக கூட்டு போனார். மாதாஜி கிருஷ்ணாபாய் அங்கே உள்ள பார்க்குறோம். வெறும் எலும்பில் தோல் சுற்றி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ மெலிவாக கட்டில் ஒன்றும் முடியாமல் படுத்திருக்காங்க. அப்போ சச்சிதானந்த சுவாமி அறிமுகப்படுத்திக்கிறார். யோகி திருவண்ணாமலையிலேருந்து இந்த நண்பர்களை அனுப்பிச்சிருக்கார், உங்களை பார்க்கணும் வந்திருக்காங்க, விசாரித்து அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் 2 பேரும் நமஸ்காரம் பண்ணுறோம். மாதாஜி கையெடுத்து அப்படியே கும்பிடுறாங்க. கும்பிட்டு அதுக்கப்புறம் பேச முடியல அவங்களால. வெளியே வந்துடுறோம். கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துடுறோம். வெளியே வந்துட்டு சச்சிதானந்த சுவாமிகிட்ட கேட்குறோம் எப்படி இருக்காங்கன்னு. இஸ் இன் வெரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். எதுவும் நடக்கலாம், மருந்துகள் எதுவும் வேலை செய்யலை, எதுவும் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மாதிரி வருத்தப்பட்டு சொல்லிட்டு வர்றாரு. நாங்கள் அன்றைக்கெல்லாம் ஆசிரமத்தில் இங்கேயும் அழைஞ்சிட்டு மறுநாள் காலையில் மறுபடியும் சச்சிதானந்த சாமி பார்க்க போகிறோம். சச்சிதானந்த சாமி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு, இந்த மருந்துலாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது, நீ வாங்க போவோம், மறுபடியும் மாதாஜி பார்க்க போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்க்க கூட்டு போகிறாரு. மாதாஜி எழுந்து சாஞ்சி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ கஞ்சியோ ஏதோ கொடுத்துட்ருக்காங்க. அதை கொஞ்சமாக குடிக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து வாயில் ஊட்டுறாங்க, குடிச்சிட்ருக்காங்க. எங்களை மறுபடியும் அவர் கூப்பிட்டு போயிட்டு, இந்த மாதிரி யோகிஜி அனுப்பிச்ச பக்தர்கள் இவங்க தான், இவர் பேர் பார்த்தசாரதி, இவர் சிவசங்கர் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அப்படியே பார்க்குறாங்க. மறுபடியும் கையெடுத்து கும்பிட்றாங்க. கும்பிட்டு யோகிஜிக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த என்னுடைய பிரணாமம் சொல்லிடுங்கன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறாங்க. நாங்கள் அதை சரி மாதாஜின்னு சொல்லி கேட்குறோம். நீங்கள் அவருக்கு வேண்டிய வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கியான்னு சொல்லி சச்சிதானந்த சாமி கேட்குறாங்க. அம்மா நீங்கள் கவலையே படாதீங்க, எல்லா இதுவும் நானே நேரடியாக அவங்கள கவனிச்சுக்கிறேன். அவங்களுக்கு ரூம் கொடுத்துருக்கேன், அவங்க எல்லா வசதிகளும் அவங்களுக்கு நேரடியாக நான் பண்ணி கொடுத்துட்றேன், பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே மாதாஜிக்கு சந்தோஷம். சரின்ட்டு மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியே வந்துடும். இந்த 3rd டே மறுபடியும் சச்சிதானந்த சாமி பார்க்குறோம். சச்சிதானந்த சாமி சொல்கிறாரு, ஆரோக்கியமாக சொல்கிறாரு, இனிமேல் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நல்லா ஆயிட்டாங்க, எல்லாம் பல்ஸ் நார்மல் ஆகிடுச்சி, எல்லாமே நார்மல் ஆகிடுச்சி, இப்போ நார்மல் ஃபுட் எடுக்கிறோமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கோம், வாங்க பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போன உடனே மாதாஜி கீழே காலை தொங்க போட்டு உட்காந்துட்ருக்காங்க. எங்களை நாங்கள் நமஸ்காரம் பண்ண உடனே மறுபடியும் கை எடுத்து கும்பிட்றாங்க. கும்பிட்டு யோகிஜி நல்லா இருக்காரான்னு கேட்குறாங்க. அந்த 3rd டே கேட்குறாங்க, யோகிஜி நல்லா இருக்காரான்னு கேட்குறாங்க. யோகிஜி நல்லா இருக்காரு மாதாஜின்னு சொன்ன உடனே மறுபடியும் சச்சிதானந்த சாமி கேட்குறாரு, இவங்க நல்லா கவனிச்சிக்கிறியான்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சிக்கிற மாதாஜி, நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க, இவங்க 2 பேரையும் நாங்கள் நல்லா கவனிச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நாங்கள் நாளைக்கு ஊருக்கு போகிறோம் மாதாஜின்னு சொன்ன உடனே யோகிஜி என்னுடைய பிரணாமம் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரின்னு கேட்டு வந்துடுறோம். வெளியே வந்துட்டு
மறுபடியும் சத்யானந்த சாமிகிட்ட கொஞ்ச நேரம் பேசி வந்துட்டு மறுநாள் டிக்கெட் அவங்களே போட்டு வச்சுட்டாங்க. முதல்லே சொல்லியிருந்தோம். அவங்களே ட்ரெயினில் டிக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க காட்பாடி வரைக்கும். நாங்கள் அந்த டிக்கெட்டை வாங்குறதுக்காக ராத்திரி போகிற சமயத்தில் சத்யானந்த சாமி சொல்கிறாரு, காதில் வந்து சொல்கிறார், கன்வே மை ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு யோகி. என்னுடைய இதயங்கனிந்த நன்றியை வந்து யோகிட்ட சொல்லிவிடுங்க, ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொன்னதாக சொல்லிவிடுங்க அப்படிங்கிறாரு. சரி சாமி சொல்லிட்டு அவரே நமஸ்காரம் பண்ண போனோம். ஆனால் அவர் நமஸ்காரம் பண்ணதே விடுறதில்லை அந்த காலத்தில். நாங்கள் நமஸ்காரம் பண்ண உடனே அவர் மறுபடியும் எங்களை நமஸ்காரம் பண்ண வந்தார். நாங்கள் ஓடியே போயிட்டு வாங்கிறது. அதுக்கப்புறம் ஊர் வந்து சேர்ந்தோம். காட்பாடி வந்து அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி நேராக திருவண்ணாமலைக்கு வந்து நேராக சாமி வீட்டுக்கு வரோம். சாமி எங்களுக்காக காத்துட்ருக்க மாதிரி வாசப்படியில் உட்காந்துட்ருக்காரு. காலையில் ஒரு 6 மணிக்கு உட்காந்துட்ருக்கார். அவர் போன உடனே முதல் கேள்வி தான், ஹவ் இஸ் மாதாஜி? சாமி சி இஸ் ஆல்ரைட் சாமி. நாங்கள் போன அன்றைக்கி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்ததுன்னு சொன்னாங்க. மறுநாள் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னாங்க. இந்த தேர்ட் டே வந்து சி பிகேம் ஆல்ரைட் சாமி. சத்யானந்த சாமி தன்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் சாமி. மாதாஜி கிருஷ்ணாபாய் தங்களுடைய பிரணாமத்தை உங்களுக்கு சொல்ல சொன்னாங்க சாமின்னு சொன்ன உடனே, ஓ பிரணாம் டு மாதாஜி, மை ஃபாதர் சுவாமி ராம்தாஸ் சேவ்டு மாதாஜி. என் அப்பா ராம்தாஸ் வந்து மாதாஜியை காப்பாற்றிட்டாரு. ரொம்ப நன்றி மை ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பார். ஸோ மாதாஜியை பற்றி உள்ள சமாச்சாரங்கள் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்தவங்க. நாங்கள் மாதாஜி கிருஷ்ணாபாய் பார்த்துருக்கோம், சத்யானந்த சுவாமியை பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்க முக்தானந்த சாமியும் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் வரக்கூடியவங்க சந்திரா சுவாமிகளையும் நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ பப்பாவை தான் பார்க்க முடியல, தவிர்த்து மற்ற எல்லாரையும் பார்த்துட்டோம். இதில் வந்து சில விஷயங்களுக்கும் நாங்களும் ஒரு கருவியாக பயன்பட்டுக்கும் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது.